ராத்திரி எம்மா தூக்கம் போச்சுடி எம்மா. இந்த முகவெட்டு கூட நல்லா தான் இருக்கு. அட என்னடி அண்ணாத்த இப்படி திடீர்னு சேவெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு? அது ராத்திரில தாடி குத்துதுன்னு சொல்லிருப்பா, அதான் சேவ் பண்றாரு. ஒரே ராத்திரில கருப்பனுக்கு எப்படி களை வந்துச்சு பாத்தியா? கொஞ்சம் பாரு. எதையா முகத்துல? அது ரொம்ப நாளைக்கு அப்புறமே நான் ஷேவ் பண்றேன்னா அதான் பிளேடு பட்டுடுச்சு. அது பிளேடு படல, ஊர்ல போறவ வரவ கண்ணு பட்டிருக்கு. நீ முதல்ல உள்ளவா, திருஷ்டி சுத்துற. திருஷ்டி சுத்துறியா? நான் பெரிய மன்மத குஞ்சு பாரு. என் கண்ணுக்கு நீ மன்மதன் தாயா. வா. மன்மதனா? கையில ஒரு கரும்பு குடுமா புடிச்சுக்கிறேன். உனக்கு இருக்கிற திருஷ்டிக்கு உப்பு சுத்தி போட்டா பத்தாது. உப்பளத்துக்கே கொண்டு போய் உன்னை தூக்கி சுத்தி போடணும். உப்பளத்துலயா? உட்டா நீ என்ன கடலையே தூக்கி போட்டுருவிய? ஆடாமரு சும்மாரு. ஆடாதையாடா. அட பார் மறுபடியும் சொல்றேன்ல. ஐயோ ஆடாத. சும்மா ரெடே. துப்பு. துப்பியானா? குட் மார்னிங். சும்மாரா டேய் அப்படின்னு இவன தானே சொன்னேன். இந்த சாவட்டை தானே சொன்னேன். அப்படியே வச்சுக்கலாம். அப்படியே வச்சுக்கலாமா? என்னடா அது ஒரே ராத்திரில மரியாதை மாறி போச்சு. அட இது பரவாயில்ல அண்ணாத்த. எங்க வீட்ல எங்க அம்மாவுக்கு கோவம் வந்துச்சுன்னா எங்க அப்பாவை தொடப்ப கட்டியால அடிப்பாங்க. தொடப்ப கட்டியால? அது ஒண்ணுதான் அவளுக்கு தெரியாது. அதையும் போய் சொல்லி கொடுத்துருப்போ. போய் எங்கடா போற? அக்காவுக்கு சொல்லி தர போறேன். இப்படி வா. என்ன? கொஞ்சம் திரும்பி நில்லு. இன்னும் கொஞ்சம் திரும்படா. ஐ அக்கு நான் திரும்பினா நீ உதைப்பிய. நீ திரும்பாட்டியும் நான் உதைப்பேனே. வெளியில சொன்னா வெட்டி போட்டுருவேன். அடிங். மிஸ்டர் சீதாராமன் ஒரு நிமிஷம் இருக்க வர. இன்னொரு வாட்டி நீ புருஷன் மண்டாட்டிக்குள்ள கோல் மூட்டின அவ்வளவுதான், அவனை உண்டு இல்லைன்னு ஆகிடுவேன். என்ன யோ, இந்த செயின் உன் கழுத்துக்கு ரொம்ப சின்னதா இல்ல? அதுக்கு பதிலா இந்த சைக்கிள் செயின் போட்டுக்கோ, பெருசா அழகா இருக்கும். என்ன கிண்டல் பண்றியா? கிண்டல் இல்ல, நிஜமாதையா. இந்த சைக்கிள் செயினை போட்டுக்கிட்டா ரவுடின்னு பளிச்சுன்னு தெரியும்ல. போதுமா? அவ்வளவுதானே? கொஞ்சம் ஏய் என்ன இரியா. இது என்ன 3 முடிச்சா? இது என்னையா? இது என்ன முந்தானே முடிச்சா? என்னையா என்னாச்சு? இந்த பக்கம் திடீர்னு கொஞ்சம் வலிக்குதே, ஏதாவது மருந்து இருந்தா போட. அதுக்கு என்ன மருந்து போடணும்னு எனக்கு தெரியும். இந்த பக்கம் ரொம்ப வலிக்குதே. போயா. வாப்பா. எதுக்கா என்ன வர சொன்ன? அது வேற ஒண்ணும் இல்லப்பா. உன் வீட்டுல ஒரு பொண்ணு வச்சிருக்கேன்னு கேள்விப்பட்டோம். அவளை நாமும் பாப்போம்னு சுப்பராயனை அனுப்பிச்சு வச்சோம். அவனை என்னமோ அடிச்சு அனுப்பிச்சாம. அந்த நேரம் நீ ஏதாவது தண்ணி அடிச்சிருந்தியா? ஆமா விக்கியார், அன்னைக்கு தண்ணி அடிச்சிருந்ததுனால அறிவு கட்டத்தனமா அவனை அடிச்சிட்டேன். தப்புதான். இப்ப போய் அவளை கூட்டு வந்துருவா. அதெல்லாம் பேசுற விதமா பேசணும்டா. தப்பு தப்பா பேசி உயிரை வாங்கிட்டு இந்தா 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு அவளை கூட்டு வாப்போ. 1000 ரூபாய் எனக்கு பத்தாது. அப்ப மொத்தமா 5000 ரூபாய் இருக்கு, அப்படியே எடுத்துக்க. இதுல 5001 ரூபாய் இருக்கு. நான் சொல்ற இடத்துக்கு உன் பொண்டாட்டி அனுப்பி. இதான் இதேதான். இந்த ஆத்திரமும் கோபமும் தான் எனக்கு வந்தது. அதனாலதான் வாழ அடிச்சேன். என்ன இப்ப அந்த பொண்ணு என் பொண்டாட்டி. இப்ப கூட சொல்றேன், உன் தொழில் ஏன் வீட்டு வரைக்கும் வந்ததுன்னா உன் ஆளை மட்டும் இல்ல, உன்னை உங்க அப்பனை உங்க பாட்டனையும் சேர்த்து அடிப்பேன். ஜாக்கிரதை. தொகுதி கொஞ்சம் விலகு. அறிவு கேட்டவன. ஒரு பொண்ணை வச்சிருக்கான்னு சொன்னிய, பொண்டாட்டியா வச்சிருக்கான்னு சொன்னியாடா? மூஞ்சில குத்து. சரி, எங்க சைடுல தான் தப்பு நடந்து போச்சு. அந்த அண்ணன் பொண்ணு ரொம்ப தொந்தரவு பண்றான். அவளை மேலோகத்து அனுப்பணும். கொலை செய்யணுமா? வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லு. என்னது, ஒரு சின்ன கொலை கூட பண்ண மாட்டானாமே, சுத்த சைவமா மாறிட்டா. சரி, அந்த பணத்தை எடுத்துக்க. நாளைக்கு வந்து நான் பாண்டிச்சேரி போகணும். ஒட்டி மாத்திர வேலைதான். தொகுதி, இது வரைக்கும் மத்தவன் பொண்டாட்டிக்கு தான் நீ வெள்ளப்பட வாங்கி கொடுத்துருக்க. இன்னொரு தடவை என்கிட்ட நீ தப்பா நடந்துகிட்டா உன் பொண்டாட்டிக்கு நான் வெள்ளப்பட வாங்கி கொடுத்துருவேன்.
அனாவசியமா அவளை சின்ன வயசுல விதவை ஆக்கிடாத. ஜாக்கிரதை. ஆ? சீதா கமான். வரேன். வரேன்னு சொன்னா பத்தாது, சீக்கிரமா வா. அப்பா என்ன அவசரம்? என்ன அவசரமா? அவசரமா இங்க உட்கார். ஆ? என்ன அங்க உட்காந்துட்டியா? சரி பரவாயில்ல. இந்தா ஐயா பத்தியா 5000 ரூபாய் சம்பாரிச்சு வந்திருக்கார். டேக் இட். உப்பு புளி மிளகா செலவுக்கு இதை வச்சுக்க. மத்த செலவுக்குலாம் மறுபடியும் நான் சம்பாரிச்சு வரேன். உப்பு புளி மிளகா வாங்க, இது போதுமா? யோ, அந்த 3வது வீட்டுல ஒரு அம்மா இருப்பாங்களே, அவங்கள நாம எப்படி கூப்பிடுவோம்? இந்த நேரத்துல எதுக்கு அவங்கள கூப்பிடுற? கேக்குறேன்ல. டெய்லர் பொண்டாட்டின்னு கூப்பிடுவாங்க. ம். அந்த கோயில் பக்கத்துல ஒரு வீடு இருக்கே, அந்த வீட்டு அம்மாவை எப்படி கூப்பிடுவோம்? போஸ்ட்மேன் பொண்டாட்டின்னு கூப்பிடுவாங்க. என்ன எல்லாரும் எப்படி கூப்பிடுறாங்க தெரியுமா? எப்படி? அடியாள் பொண்டாட்டின்னு கூப்பிடுறாங்க. இந்த திருட்டு முண்டை அப்படி சொன்னா? அவங்க மேல ஏயா கோவப்படுற? நீ செய்யற வேலையை தானே சொல்றாங்க. நானும் அவங்க கிட்ட சொன்னேன், என் புருஷன் அடியாளா இருந்தாலும் ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, நினைச்சா 10000 ரூபாய் கூட சம்பாதிப்பாரு. உன் புருஷனால அது முடியுமாறு பெருமையா கேட்டேன். அதுக்கு அவங்க சொல்றாங்க, நாங்க அரை வயிறு கஞ்சி குடிச்சாலும் உங்களை மாதிரி மத்தவங்க வயிற்றுல கூட்டிக்கிட்டு வயிறு வளர்க்கலன்னு சொல்றாங்க. எனக்கு கூட ஒரு ஆசையா, அவங்க சொல்ற மாதிரி உழைச்சு சம்பாதிக்கிற அந்த 1 ரூபாயில அப்படி என்னதான் சுகம் இருக்குன்னு பாப்போம். நமக்கு சரிப்பட்டு வரலனா நீ பாட்டுக்கு உன் வழியில போ. உனக்குதான் வேற தொழில் தெரியாதே. காலையில வேலைக்கு போன புருஷன் சாயந்தரம் வருவானா ராத்திரி வருவானான்னு ஒரு பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருக்கலாமே தவிர, அதே புருஷன் உயிரோட வருவானா மாட்டானான்னு ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்க கூடாதியா? யோ, திடீர்னு எனக்கே ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுடா உனக்கு எப்படியா சொல்லி அனுப்புவாங்க? அந்த நேரத்துல நீ எந்த ஊர்ல இருப்ப, எந்த ஜெயில இருப்பன்னு யாருக்கு தெரியும்? கரெக்டா கண்டுபிடிக்கிறதுக்கு நீ என்ன ஆபீஸ் உத்தியோகமா பாக்குற? ஏதேதோ பேசி உன குழப்பிட்டேன், என்ன மன்னிச்சிரியா? ஒட்டிய மாத்திரைன்னு பணத்தை வாங்கிட்டு வந்து பட்டறையில வந்து லொட்டு லொட்டுன்னு அடிச்சுட்டு இருக்கிறிய. எப்ப பார்த்தாலும் உன்கிட்ட நாங்க பணத்தை கொடுத்துட்டு உன்னை தேடி நாயா அலைய வேண்டியது இருக்க. நீ போய் சட்டை போட்டு போ. நீ கொடுத்த 5000 ரூபாய் அப்படியே இருக்கு. சரியா இருக்கான என்ன பாத்துக்க. பணத்தை கொடுத்துட்டு பேசாம போனா என்ன அர்த்தம்? பணத்தை வாங்கிட்டு பேசாம போங்கன்னு அர்த்தம். பணத்தை வாங்கிட்டு பேசாம போங்கன்னு அர்த்தமா? யோ, என்னயா சொல்ற? இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்றேன். டேய், மேல பணம் ஒண்ணா கேட்டு வாங்கிக்க. திடீர்னு திருந்தினா எனக்கு பிடிக்காது. திருந்துறதே அவருக்கு பிடிக்காது. அப்புறம் ஏன்டா திடீர்னு திருந்துறீங்க? இத்தனாம் தேதியிலேருந்து திருந்த போறேன்னு ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்படாதா? எப்பேற்பட்ட திருடனும் சாகும்போதா திருந்துவான். ஆனா நான் வாழும் போதே திருந்தணும்னு ஆசைப்படுறேன். வயிறு இப்பதான் கரெக்டா இருக்கு. ஒத்தியா? இத பாருமா, ஆம்பளைகளுக்கு தனி கக்கூசு, பொம்பளைகளுக்கு தனி கக்கூசுன்னு இருக்குது, தெரியுமில்ல? தெரியும். அப்ப வந்து தப்பு தானே? தப்புதான். போடு கண்ணத்துல. முண்டங்களா, அங்க பாரு என்ன எழுதி இருக்கு, கண்ணு தெரியல? தலையா? அதான் உள்ள வித்தியாசமா இருந்துச்சா? மூஞ்சிய பாரு. நித்த நித்த நெல்லு சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா. பொண்டாட்டி, கணவர் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வந்து பசியோட காத்துட்டு இருக்காரு. பாக்கெட்ல பணம் இல்லாட்டி கூட வயிறு மட்டும் ரொம்ப பசிக்குது. என்ன ரெடியா? எல்லாம் ரெடி. என்ன ரெடி? சாப்பாடு ரெடி, மனைவியும் ரெடி. மனைவி ரெடியா? சாப்பாடு மட்டும் இப்ப கொண்டு வா. மனைவி ராத்திரி 10 மணிக்கு மேல ரெடியானா போதும். அப்படியா? இப்போதைக்கு சோறு போடுறேன், ராத்திரிக்கு பட்னி போடுறேன். பாக்கலாமா ராத்திரிக்கு யார பட்னி. ஐயே, பால் குடி மறக்காத குழந்தை மடியில வச்சிட்டு இருக்கிற மாதிரி எப்ப பாரு நை 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 நைன்னு.
என்னையா? யோ, சாப்பாட்டை பார்த்தா உனக்கு பேச்சே வராதே. சரி சரி, முதல்ல சாப்பிடு. ரசமாடி வச்சிருக்க? இந்த ரசத்துல சாணியை கரைச்சா இல்ல புளிய கரைச்சியா? இந்த லட்சணத்துல சாப்பாடு ரெடி மனைவி ரெடின்னு வாய்க்கடியே பேச தெரியுது உனக்கு? வாய்க்கு ருசியா சமைக்க தெரியுதா? என்னையா? என்ன நொன்னையா? நான் என்ன போய் சொல்லனா? சந்தேகம் மறந்து சாப்பிட்டு பாரு. மனுஷன் சாப்பிடுவானா இத? வர வர விளையாட்டு ஜாஸ்தியா போச்சு உனக்கு. நான் வெளியில போயிட்டு வரதுக்குள்ள எல்லாத்தையும் நீ சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். நீ வாந்தி எடுத்தா கூட பரவாயில்ல, இதை சாப்பிட்டு முடிச்சுதான் மறுவேலை. சும்மா இந்த அழுதெல்லாம் வேஷம் போடாத என்கிட்ட. மரியாதை சாப்பிடு. சீதாராமன் பேரெல்லாம் பெருசா வைக்க தெரியுது, ஒழுங்கா ஒரு ரசம் கூட வைக்க தெரியல. நான் வெளியில போயிட்டு வரதுக்குள்ள எல்லாத்தையும் நீ சாப்பிட்டாகணும், இல்ல நான் என்ன செய்வேன்னு தெரியாது. தானி நில்லுப்பா. ஏன்பா, ஏதோ புள்ள தாச்சி பொண்ணு கையில காசு இல்லாத நேரத்துல இருக்கிறத வச்சு கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சிருக்கா. அதுல கொஞ்சம் உப்பு குறைவா இருந்து காரம் குறைவா இருந்ததுன்னா அனுசரிச்சு சாப்பிட்டு போறதை விட்டுட்டு இப்படி சத்தம் போட்டு வர்றியே, இது உனக்கே நல்லா இருக்கா? நீங்க சொல்ற மாதிரி உப்பு குறைவா இருந்து காரம் குறைவா இருந்ததுன்னா அனுசரிச்சு சாப்பிட்டு போயிடலாம். ஆனா இங்க சாதமே குறைவா இருக்கு. அவ எனக்கு சோறு எடுக்கும் போது பாத்திரத்துல கரண்டியை சுரண்ட சத்தம் கேட்டது. அப்பதான் சாப்பாடு கம்மியா இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இருக்கிற சாப்பாட்டை நான் சாப்பிட்டு போயிட்டா புள்ளதாச்சி பொம்பளை அவ பட்னியா கிடப்பா. அதை விட நான் இப்படி சத்தம் போட்டு வந்துட்டா மிச்சம் மீதி அவ தான் சாப்பிட்டாகணும். அதனாலதான் அந்த மாதிரி செஞ்சேன். அவ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நானே வந்து அவளை சமாதானப்படுத்திக்கிறேன். நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க. உனக்காவது சமையல் பிடிச்சிருக்க, சாப்பிடு. சீதா, என்னம்மா இது? அவர் என் சமையல் நல்லா இல்லன்னு திட்டிட்டு போனாரு. எனக்கு அதை பத்தி கூட கவலை இல்ல. ஆனா ஒரு வாய் கூட சாப்பிடாம போயிட்டாரு. அவரே சாப்பிடாதப்போ நான் ஏன் சாப்பிடணும்? நல்லா இருக்குமா நியாயம்? புள்ளத்தாச்சி பொண்ணு நீ பட்னியா இருக்க கூடாதுன்னு அவன் நாடகம் ஆடிட்டு போறான். புருஷன் சாப்பிடாம போயிட்டானேன்னு நீ பட்னியா இருக்க. உங்க ரெண்டு பேர்ல யார் கொடுத்து வச்சவங்கன்னே தெரியல. அந்த கருப்பு அப்படியே சொல்லிச்சு. என்ன கருப்பங்கிருப்பேன்னு மரியாதை எல்லாம் பேசுற? எனக்கு ஆசை வந்துட்டு அப்படித்தான். என் வீடு என் புருஷன், நான் அப்படித்தான் சொல்லுவேன். இன்னான்ற நீ நல்ல புருஷன் நல்ல பொண்டாட்டி, தலைப்பிரசவமாச்சே, உன்னை விட்டுட்டு எப்படி ஊருக்கு போறதுன்னு யோசிச்சேன். இருக்கிற நிலவரத்தை பார்த்தா இந்த பிரசவம் மட்டும் இல்ல, இன்னும் 10 பிரசவம் ஆனாலும் உன் புருஷனே உன்னை பத்திரமா பாத்துக்குவான் போல இருக்கு. 10 பிரசவமா? மீதி அடேங்க அப்பா, வாழ்க்கை பூரா பிள்ளையார் வேஷமே போட்டுக்கிட்டு நினைக்கிறியா? மகளே உன் சமத்து நடத்து பார்த்து. 10வது மாசம் பக்கத்துல கூட வரக்கூடாதுன்னு சொல்றா. ஹோட்டல்ல சாப்பிடலான்னு பார்த்தா மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது, வீட்டுல சாப்பிடலான்னு பார்த்தா வயிறு இடம் கொடுக்க மாட்டேங்குது. வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சு போச்சே. சின்னதா ஒரு சில்மிஷம் பண்ணி பார்க்கலாமா? பண்ணலாமே. யோ, என்னையா இது? நானும் பாக்குறேன், விளக்க வச்சா தனியா புலம்ப ஆரம்பிச்சுறேன். கொஞ்சம் ஊறுகாய் சாப்பிட. ஊறுகாயா? அனாவசியமா எரிச்சல கிடப்பாத. ஆமா, இந்த பட்டன்ல சட்டை இல்லையே, சி இந்த சட்டையில பட்டன் இல்லையே, அதையெல்லாம் கவனிக்கிறது இல்லையா? சாதாரண பட்டன் தானே, அதுக்கே இந்த கத்து கத்துற? தோய்க்கும் போது எங்கேயாவது கீழே விழுந்திருக்கோம். சட்டையை கழட்டி கொடு, தச்சு கொடுக்குறேன். சட்டைய கழட்டி கொடுக்கறதா? அது கழட்டலாம் முடியாதுமா, நான் அப்படியே போட்டுட்டு தான் இருப்பேன். நீ இப்படி பக்கத்துல வந்து உட்காந்து இருந்த இடத்துல இருந்தா தச்சு கூட. கொஞ்சம் முயற்சி பண்ணி தைய. சும்மா என்ன தை தை தைன்னு குளிச்சுக்கிட்டு இருக்க? இந்நேரத்துல பட்டனை தச்சுக்கிட்டு எங்க போற நீ? நான் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போவேன், அதை பத்தி உனக்கு என்ன? புருஷன் தச்சு கொடுன்னு சொன்னா தைக்க வேண்டியதானே? பாத்து. பட்டன் எங்க? பட்டன் எங்க இருக்க? இல்ல, அது வந்து யாரோ திருட்டுத்தனமா பட்டனை மட்டும் பிச்சு இங்க போட்டானுங்க. இந்தா நல்லா பக்கத்துல வந்து உட்காந்து தச்சு கொடு. ஏன் கொஞ்சம் பக்கத்துல வந்து தைக்கலாமா? எதுக்கு அவ்வளவு தூரம்? போதும் போதும், நீ மூஞ்ச திருப்பு. இவ்வளவு தூரத்துல உட்காந்து தைக்கிறதுக்கா பட்டனை நானே பிச்சு போட்டேன்? ஏய், பட்டனை நீ தானே பிச்சு போட்ட? ஆமா. அறிவு இருக்கா? ஏன் இந்த பட்டனுக்கு பதிலா இந்த பட்டனை பிச்சிருந்தா நான் கிட்ட வந்து இப்படி தச்சிருப்பேன்ல? ஓஹோ, அது அப்படி ஒண்ணு இருக்கா? சரி விடு, இந்த பட்டனை பிச்சற. யோ, நீ இப்படி பண்ணும்போதே உன் மேல எனக்கு ஆசையே வருது. வேணாமா? உனக்கு ஆசை வந்துருச்சுன்னா என்ன மரியாதை இல்லாம போடா வாடான்லாம் கூப்பிடுவேன். யோ, நான் உன்னை எத்தனை தடவை செல்லாம வாடா போடான்னு கூப்பிட்டுருக்க. நீ என்ன ஒரு தடவையாவது வாடி போடின்னு கூப்பிட்டுருக்கியா?
சொல்லியா வாடி போடுன்னு கூப்பிடலாம்ல. வாடின்னு வேணா கூப்பிடுறேன், ஆனா போடின்னு மட்டும் சொல்ல மாட்டேன். நீயும் போயிட்டா எனக்கு வேற யார் இருக்கா?